पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 குணங்கள், 3 விதமான ஸ்ரத்தைகள். குணங்களை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தைகள் இருக்கு. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது சர்வமும் குணங்கள் தான் வியாபிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு, முக்கியமான மந்திரம். அதில் சொல்லும் போது சொல்றார், பிரகிருதிம் து மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். இந்த மாயையை பார்த்தீங்கன்னா பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயாக. இந்த மாயையை உடையவனை மாயாவி, அந்த மாயாவியை ஈஸ்வரன் பரமேஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக. தஸ்ய அவயவ பூதஸ்ய வியாப்தம் சர்வமிதம் ஜகத். இந்த மாயையோட அவயவம் எது அப்படின்னா 3 குணங்கள். இந்த 3 குணங்களால் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மொத்தமும் பார்த்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்திரியங்களா இருக்கட்டும், வெளியில இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிற சர்வமும் பார்த்தீங்கன்னா 3 குணங்களால் வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், வெளியில இருக்கிற விஷயங்கள், இது எல்லாம் கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளார இந்த மனசுல உண்டாகக்கூடிய உணர்வுகள் எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மனசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மனசுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்லை, மாயா மட்டும்தான். பிருகதாரண்யத்துல மந்திரம் இருக்கு, ஸ்ரத்தா அஸ்ரத்தா அஹ்ரி தி பி அப்படின்னு வரிசையா மந்திரம் இருக்கு. சர்வம் மனையேவ அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. எல்லாம் மனசுதான். அந்த உணர்வு நம்ம ஸ்ரத்தைன்னு எதை சொல்றோமோ அதுவும் மனசுதான், மனசோட தாட்டு தான். மனசு என்ன? மனசுன்றது பார்த்தீங்கன்னா மாயாவோட 3 குணங்களோட காரியம். அப்போ நம்ம எந்த விஷயத்தெல்லாம் நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்றோமோ அது எல்லாம் 3 குணங்களாக பிரிக்க வேண்டும். அது ஸ்ரத்த மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாத்தையும் 3 பிரிச்சுக்கிட்டே வாங்க. இங்க நம்ம ஸ்ரத்தையை பிரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்ரத்தையில பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 9வது ஸ்லோகத்துல பார்த்துட்டு இருக்கிறது உணவை பத்தி பேச ஆரம்பிச்சோம்.
இந்த உணவை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 7வது ஸ்லோகத்திலிருந்தே உணவை பத்தி பேச ஆரம்பிச்சார், ஆகாரத்தை பத்தி. ஆகாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம்ன்றது 3 விதமா இருக்கும். அது போலவே வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞம், தபசு, தானம் இவைகளும் 3 விதமா இருக்கும். என்னிடமிருந்து கேட்டுக்கொள்வாயாகன்னு சொன்னார். சொல்லிட்டு 8வது ஸ்லோகத்துல என்ன பண்ணார், ஆகாரம் எப்படி இருக்கணும், சத்துவகுணமான ஆகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாருக்கு எது பிரியமா இருக்கோ அவங்கள அந்த பிரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆளை டிஃபைன் பண்ண முடியும். ஒரு சாத்விகமான ஆட்களா இருக்காங்க அப்படின்னா அந்த சாத்விகமான மனிதர்களுக்கு எது பிரியம், அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயுளை வளர்க்கக்கூடியதா இருக்கணும், டேஸ்டுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு நிறைய இருக்கிறதெல்லாம் என்னது, ஆயுளை வளர்க்கறது இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசாலாவை போட்டு அந்த அந்த ஒரு ஷாப் பக்கம் போனாவே, மார்க்கெட்ல உள்ள போனாவே அப்படியே புகை மண்டலமா இருக்கு அப்படியே. அப்ப அது மாதிரி உணவு வந்து பாத்தீங்கன்னா ஆயுளை வளர்க்கக்கூடாது, வளர்க்காதது, நாசம் பண்ணக்கூடியது. ஆயுளை வளர்க்கக்கூடியதா இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா புத்தியை வந்து பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்தி புத்தியோட சாமர்த்தியத்தை அதிகப்படுத்துறதா இருக்கணும், சத்துவம். அதுக்கப்புறம் பலம், சரீரத்தோட பலத்தை அதிகப்படுத்துறதா இருக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கறதா இருக்கணும், சுகமா இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா பிரியத்தை உண்டு பண்ணதா, இது எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய உணவு எதுவோ அதுவும். அது எப்படி இருக்கணும், ஆச்சாரியர் சொல்றாரு, ரஸ்யாகா, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசமுடையதாகவும், ஸ்னிக்தாகா, நல்ல பசையுள்ளதாகவும், ஸ்டிக்கியா இருக்கணும். அது மாதிரியும் ஸ்திராகா, நல்ல பாடியில தங்கி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சாப்பிட்டு உடனே வந்து மலம் போனோம்னா போயிடுச்சு அப்படின்னா அது அந்த உணவு இல்லை. அதே மாதிரி ஹிருத்யாகா, ரொம்ப மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிதம் கொடுக்கறதா, இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிறதா இருக்கணும், ஹிருத்யா. ஆகாராக, இந்த விதமான ஆகாரங்கள் சாத்விகமான மனிதர்களுக்கு பிரியமானது. அப்ப இதையெல்லாம் இந்த மாதிரி உணவை யாரெல்லாம் செலக்ட் பண்றாங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், இவங்க சாத்விகமானவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ராஜச பிரியமான உணவுகள் யாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரஜோம் குணம் உடையவர்களுக்கு வந்து பிரியமான உணவு எப்படி இருக்கும் அப்படின்னா, கட்வம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினக. இதுல எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருக்கணும், ஆச்சரியர் பாஷ்யத்தை சொன்னார், அத்தின்னு எல்லாத்துலயும் சேர்த்துக்கணும். அதிகமான வந்து பாத்தீங்கன்னா கசப்பு, அதிகமான புளிப்பு, அதிகமான உப்பு, அதிகமான சூடு, அதிகமான காரம், இது மாதிரி அதிகமா எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய உணவுகள், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜசமா இருக்கிறவங்களுக்கு பிரியமானவைகள். அது என்ன பண்ணும் அப்படின்னா துக்கத்தையும் சோகத்தையும் நோய்களையும் உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த உணவுகளை செலக்ட் பண்றவங்க ரஜோகுணத்தை உடையவர்கள் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்ற 10வது ஸ்லோகத்துல இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. யாத்தயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். யாத்தயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். தமோ குணமா இருக்கிறவங்களுக்கு எந்த உணவு பிரியமானது அப்படின்னா யாத்தயாமம். யாத்தயாமம்ன்றதுக்கு அர்த்தம் ஆஃப் பாயில்டா இருக்கிறது, ஆஃப் பேக்குன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. எல்லாம் அரைகுறையா வெந்தது எது இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். அதே மாதிரி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா குக் பண்ணி தான் சமைக்கணும்னே வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் சொல்லுது. குக் பண்ணாம பாதி குக் பண்ணி சாப்பிட்ற உணவு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனா ஆகாது, ஆயுர்வேதத்துல ரொம்ப நியமம் வச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து பாத்தீங்கன்னா பூரணமா வெந்ததா இருக்கணும், யாத்தயாமம். அரைகுறையா வெந்ததுக்கு பேர் யாத்தயாமம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதரசம். கதரசம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்னுத்துல இருக்கிற ரசம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிடுச்சு அப்படின்னா கதரசம். அதுக்காக நம்ம சொல்றது கூட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வச்சுக்கணும். பொரியலை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறது இருக்கு பாத்தீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூரியெல்லாம் எடுக்கிறோம், பூரியெல்லாம் சாப்பிடவே கூடாது. வாஸ்தவத்துல இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, சிப்ஸ் இதெல்லாம் எதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கிறோமோ அப்ப அதோட ரசம் என்ன ஆயிடும், போயிடும்.
டீப் ஃப்ரை பண்ணுறதுல இருக்கிற ரசம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அப்போ அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறோம், கூட்டு பண்ணுங்க, ட்ரை அதை செமி கிரேவியாக எப்போவுமே எது பண்ணுறதா இருந்தாலும் கிரேவியாக இருக்கணும், இல்லைன்னா செமி கிரேவியாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ரசத்தை வந்து ட்ரை ஆக்கிடவே கூடாது. ஆனால் இங்கே சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, கத ரசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசம் வந்து பார்த்தீங்கன்னா போனது. ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அங்கே அந்த பக்கம் போனாவே, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஏரியா பக்கம் போனாவே ஒரே புகையா இருக்கு. அதில் இருக்கிறதெல்லாம் போய் ட்ரையா ஆயிடுது. வறுவல் நிறைய, அது வறுவல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையா பண்ற வறுவலா இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத ரசம் அப்படின்னு பேரு. அதில் இருக்கக்கூடிய ரசம் சென்று விட்டது எதுவோ. அதுக்கப்புறம் பூத்தி, பூத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல், பேட் ஸ்மெல் வர்றது. அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல்லா வர்றது. அது மாதிரியான உணவுகள். பரியுஷிதம், பரியுஷிதம் அப்படின்னா ரொம்ப பழசா போனது. உணவுல இருக்க பரியுஷிதம் அப்படின்னா அதுல இருக்க சாரெல்லாம் மெதுவா உணவு செத்து போயிடும்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம், அதுல இருக்க ரசம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழசா போனது. அதுக்கப்புறம் உச்சிஷ்டம், உச்சிஷ்டம் அப்படின்னா எச்சில் பட்ட உணவு. பிறரோட எச்சில வந்து பார்த்தீங்கன்னா உணவா சாப்பிடக்கூடாது, எச்சில் பட்ட உணவு. அது மட்டும் இல்ல, அமேத்தியம் ச அபிச்ச, அமேத்தியம்னா மேத்தியம் அப்படின்னா யஜ்ஞத்துக்கு உகந்தது. நம்ம ஆஃபர், பகவானுக்கு ஆஃபர் பண்றதுக்கு யோக்கியமான உணவுக்கு மேத்தியம்னு பேர். அமேத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதா வந்து ஆஃபர் பண்ண முடியாதோ, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியாதோ அது மாதிரியான உணவுகள், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாமசமான இருக்கக்கூடியவர்களுக்கு பிரியமான உணவுகள் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்துருங்க ஒவ்வொன்றா வந்துருங்க. ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றாரு, யாத்த யாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்த பக்குவம் அப்படின்ட்டு. குறைவா வெந்தது, மந்த பக்குவம் அப்படின்னு அர்த்தம். மந்தமா வெந்தது, அறகுறையா வெந்தது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அறகுறை வேக்காட்டுன்னே சொல்லுவோம் எல்லாத்தையும். நம்ம நிறைய திட்டுறதா இருந்தா அறகுறை வேக்காடு அப்படின்னுவோம். அப்ப ஆஃப் பாய்க்கடு அறவேக்காடு, அறவேக்காடுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அறவேக்காடா நம்ம வந்து உணவு எடுக்கக்கூடாது. அது யாத்த யாமம்னு பேர், மந்த பக்குவம். அதுக்கப்புறம் நிர்வீரியசிய கதரசேன உக்தத்வாத், அதாவது கதரசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நிர்வீரியம். நிர்வீரியம்னா ஒரு ஃபுட்டில் இருக்க வீரியம் போயிடும். சில சமயம் நம்ம வந்து பார்ப்போம், மத்தியானம் சமைச்சதா இருக்கும், மத்தியானம் சமைச்சதை ராத்திரியில சமைக்கும் போது நம்ம ராத்திரியில சாப்பிடும் போதே சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது போயிடும், செத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எது போயிடுச்சு, அதோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னு. உயிர் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிறது போயிடும். ஆமா, சமைச்சு இப்ப நீங்க பாசி பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு போட்டு ஒரு கூட்டுலாம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். பாசி பருப்பு கூட்டு ஒரு காய்கறியோட போட்டு வச்சிங்கன்னா மத்தியானம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது இருக்கிற டேஸ்ட்டு, அதை ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிடும்போது அதில் உயிர் போயிடும், அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு? உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறார் ஆச்சாரியார், நிர்வீரியஸ்ய, வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா சென்றதாக இருப்பது எதுவோ கதரசேன உக்தத்வா, அதை தான் கதரசம் அப்படின்ற சப்தத்தில் சொல்லப்படுது. ரசவியுக்தம்னு அர்த்தம். ரசவியுக்தம்னு அர்த்தம் அதுல இருக்க ரசமானது, வீரியமானது சென்று விட்டது, அதுக்கு பேரு கதரசம் அப்படின்னு பேர். வீரியம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம சாப்பிட்றது வெறும் சாரம் இல்லாததுதான், வீரியம் இல்லாத சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம பூத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பூத்தின்றதுக்கு அர்த்தம் துர்கந்தம். எது வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போனது, ஊசி போனதுலாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பேட் ஸ்மெல்ல வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து பிரியமா சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த பேட் ஸ்மெல்லோட இருக்கிறத பிரியமா சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதுதான் பூத்தின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பக்குவம் சத்து, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவமா இருந்தாலும், நல்ல வெந்ததா இருந்தாலும், ராத்திரி அந்தரிதம் செய்யது, எது வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில வைக்கப்பட்டு மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் சாப்பிட்றோமோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரியுஷிதம் அப்படின்னு பேர். பரியுஷிதம்ன்றதுக்கு அர்த்தம் நல்ல பக்குவப்பட்டிருந்தாலும் மறுநாள் அப்படின்னு 2 நாள் 3 நாள்னு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரியுஷிதம். ஒரு நாள் ராத்திரி தாண்டினாவே அது வந்து பார்த்தீங்கன்னா பரியுஷிதம் அப்படின்னு பேர். ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க, அம்மா மட்டும் வந்திருந்தாங்க, அப்பா அங்கேயே விட்டு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸும் ஹஸ்பண்டும் அங்கே இருக்காங்க, இவங்க மட்டும் வந்துட்டாங்க. எப்படிங்க அவங்க வந்து எப்படி சமைச்சுப்பாங்களா அதெல்லாம் அப்படின்னா, சாமி அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டீப் ஃப்ரீசர்னு ஒன்று இருக்குது சாமி, உங்களுக்குலாம் அந்த கான்செப்ட்லாம் தெரியாது சாமி.
நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வத்த குழம்போ ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்பு ஏதாவது வச்சோம், ஒரு சாம்பார் வச்சோம் அப்படின்னா டேட்டு போட்டுருவோம் சாமி. டேட்டு போட்டு கண்டெய்னரில் போட்டு போட்டு அங்கே உள்ளே வச்சுருவோம். பார்த்தீங்க அப்படின்னா டேட்டை பார்த்து அவங்க என்ன பண்ணலாம், இவங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் இந்த ட்ராவல். 1 மாதம் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு இடத்துலையும் டேட்டு போட்டு நிறைய குக் பண்ணி அதில் வச்சுருக்கேன். இவங்க அந்த டேட்டை பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்க வேண்டியது சாமி அப்படின்னு. எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையானது. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் வந்தார். என்னன்னா அவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி எங்களுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லாம் கூட வந்து அப்படியே வச்சுருப்போம் சாமி அப்படின்றாங்க. 6 மந்த்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும்னா என்ன யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன பண்ணும் அது மெதுவாக நம்முடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட் பண்ணுறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேத பாடசாலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ராஜாப்பட்டரோட இதிலெல்லாம் நம்ம திருப்பரங்குன்றம் பாடசாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் போயிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் இட்லியும் பரிமாறினாங்க. வேத பாடசாலையில் பாடம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழங்கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறினாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பழங்கஞ்சி எப்படி அப்படின்னா, ஆமாம் சாமி வேதம் சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறுலாம் புண்ணாயிடும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்கஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சு இந்த கஞ்சி வந்து தயிரோடு சேர்ந்து கொடுக்குறோம் நாங்கள். அப்போ தான் வேதத்தை சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். எங்கள் ஓங்காரம் சாமி சொல்லுவார், இதெல்லாம் தப்பு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேறு வழி இல்லை. வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்கஞ்சி குடிக்கக்கூடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பாடசாலைகளில் பழங்கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஏன்னா வயிறு புண்ணாகாமல் இருக்கிறது. அதே மாதிரி வத்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் வத்த குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு. அன்னைக்கு வத்த குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. மறுநாள் தான் வத்த குழம்போட டேஸ்ட்டே. இது ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊறுகாய் தான் நம்ம வந்து மாதக்கணக்காக வச்சுருக்கோமே. அதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவக்காய் ஊறுகாயெல்லாம் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் வச்சுருந்தா தான் ஒரு மாமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாரில் போட்டு வச்சுப்பாங்க, டேட்டு போட்டு வச்சுருப்பாங்க. முந்தின வருஷத்தோட டேட்டு போட்டு எனக்கு சுவாமி ரொம்ப பழைய ஊறுகாய் சுவாமி, ஆவக்காய் ஊறுகாய் அப்படின்னு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷமாக இருக்கும், ஓல்டு ஒயின் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊறுகாய் சாப்பிட்றோம். பப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பப்படங்களும் என்னது, வடகம் பப்படம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழசு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் உணவு பற்றின விஷயத்தில் ஒரு கான்செப்டை வச்சுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹிமாலயாஸில் வந்து பாத யாத்திரை போயிட்டுருக்கோம். பாத யாத்திரை வந்து யமுனோத்திரி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கோம். காலையில் வந்து ஒரு கோயில், ஒரு பண்டித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வீட்டில் வந்து சுவாமி இங்கே தங்கிக்கிங்க அப்படின்னு ஒரு 5-6 பேர் தங்குறோம். நாங்கள் தங்குற மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோயிலையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கார், ஒரு டீ ஷாப்பும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கார். எங்களுக்கு காலையில் நாங்கள் கிளம்பும் போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பர்வதம் ஏறணும், பெரிய பர்வதத்தில் ஏறி இறங்கணும். நாங்கள் போகிறோம் அப்படின்னும் போது காலையில் அவர் என்ன பண்ணார், சாமி என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு. முந்தின நாள் நாங்கள் என்னென்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரொட்டி காலையில் ஒரு அரை ரொட்டி வந்து கிடச்சிது அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு, என்ன வச்சுருக்கீங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஆமாம், ஒரு அரை ரொட்டி இருக்குது, அஜ்வின் போட்டு நல்ல கோதுமை ரொட்டி ஒன்று வச்சுருக்கோம், அரை ரொட்டி எங்களுக்கு போதுமானது அப்படின்னோன்னு, நான் டீ போட்டு தரேன் அப்படின்ட்டு அவர் டீ போட ஆரம்பித்தார். டீ போட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி என்கிட்ட கொஞ்சம் தால் இருக்குது தரட்டுமா அப்படின்னு. எங்களுக்கு பரதேசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைச்சா போதுமே. அப்போ நான் சரி ஓகே கொடுங்க அப்படின்னா அவர் சூடு பண்ணார். சூடு பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்படியே மெதுவாக ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது. நான் கொஞ்சம் அவேர் ஆகிட்டேன், ரொம்ப சென்சிட்டிவ், நான் ரொம்ப அவேர் ஆகிட்டேன். ஆஹா இது ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் பிராமணர்கள் சாதுக்கல்ல. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீலே ஆகலை. ஏதோ எல்லாம் குளிர், எல்லாம் மூடி இருக்கும். எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆச்சு, இது ஏதோ சம்திங் ராங்காக இருக்கே அப்படின்னு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோயிலில் பூஜை பண்ணுற ஒரு பிராமணர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தால் கொடுத்தோன்னே இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டும்னு எடுத்து சாப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை வேணாம் இது வேணாம் அப்படின்னு ஓரமாக வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மாமிசத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா வருது, இது மாமிசத்தோட ஸ்மெல், இது இல்லை. எல்லாத்தையும் தப்பாக பார்க்குறீங்க நீங்கள்லாம், எல்லாத்தையும் தப்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட்டா இருக்கார், பிராமணர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாமிசத்தை சாப்பிடுவார், அவர் தானே நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் போய் அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க இது என்னது, இதில் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு. மாமிசம் ஏதாவது கலந்துருக்கீங்களா அது
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, நாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சிருக்கோம், ஒரு டப்பால வச்சிருக்கோம், இதை எடுத்து போட்டுருவோம் நாங்க அப்படின்னு. அந்த டப்பாக்குள்ளார இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல ஹிமாலயாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு வந்து குளிர் அதிகம். இப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுற குளிர். அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்டோட மாமிசத்துல அந்த ஃபேட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கின் மாதிரி அங்கங்க தேங்கி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கங்க கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. வெயில் காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நமக்கு ஆரம்பத்துல தெரியவே தெரியாது, என்ன இது ஏதோ கட்டி தொங்க விட்டுருக்காங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கே அப்படின்னு. துணி மாதிரி இருக்கும், மேல கட்டி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எனக்கு நிறைய இடத்துல போய் இது என்னது என்னன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மடிச்சு துணி மாதிரி ஸ்கின் மாதிரி இருக்கும், அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேட், அந்த கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கும். இதை மடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா ஆக்கி வச்சிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிற எல்லா ஃபுட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. தால் பண்றாங்கன்னா தால்ல தூக்கி இதை போட்டுருவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றது. இந்த ஹீட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்ப பிராமணர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அமர்நாத்ல இருந்து ஆரம்பிச்சு கேதார்நாத் இது மாதிரியான இடங்கள்ல எல்லாத்துலயும் ஜோஷிமட்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பிராமண ஃபேமிலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. பிராமணர்கள் மாமிசம் சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல இருக்கிறது. இதே நீங்க கல்கட்டாக்கு போனீங்க அப்படின்னா சமுத்திர புஷ்பம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் சாட்டர்ஜிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா மீனை வந்து சாப்பிட்றவங்களை நான் பார்த்துருக்கேன். ராமகிருஷ்ண மடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான கிச்சன் இருக்கு. ஒரு கிச்சன் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்துல இன்னும் நார்த் இந்தியாவில 2 கிச்சன் இருக்கிற ஆசிரமங்கள் நிறைய இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன். இன்னும் சென்னை மட்டத்துல வரல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். உத்தரகாசியில கொஞ்சம் டீப்பா போயிட்டீங்கன்னா நாங்க பிக்ஷா வாங்க போகும்போது பார்த்து கேட்போம், இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏதாவது போட்டிருக்கீங்களா, இதுல ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு, தேசாச்சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, குல ஆச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குல ஆச்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்குமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகனா மாற ஆரம்பிக்கிறீங்களோ, இல்ல சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா குல ஆச்சாரத்தை தாண்டி நான் வந்து ஒரு சாதகா மாற போறேன், சாதகா மாறணும், மோட்ச மார்க்கத்துல போகணும் அப்படின்னு வரும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. சத்துவகுணம் வந்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட growth வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும். நல்ல முறையில முந்தின ஜென்மங்களோட அபியாசங்களால உங்களுக்கு ஏற்கனவே அது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் செகண்டரி ஆயிடும் உங்களுக்கு ஃபுட் எல்லாம். ஏன்னா பௌத்த மதத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய மாங்ஸ் எல்லாம் என்னோட பழகியிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்திருக்கேன், தர்மசாலால வந்து ஒரு 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தேன். ஹிமாச்சல் பிரதேஷ்ல தர்மசாலால இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆசிரமத்துக்கு வெளியிலேயே ஒரு சுவாமி இருந்தார். அவரோட சேர்ந்து நான் குட்டியால தங்கிட்டு டெய்லி போய் அவங்களோட ப்ரோக்ராம்ல கலந்துப்பேன். ஒரு 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா மாங்ஸ் வந்து எப்பவுமே பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபுட்டு வந்து ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களோட இதுக்குள்ளார போயிட்டேன். பிக்ஷை எப்படி நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போனா ஃபுல்லா மாமிசம் தான். தர்மசாலால மாங்ஸ் எல்லாம் சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ற நேரம் எவ்வளவு நேரம் அப்படின்னா சில பேர்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசையாம சில மாதிரி உட்கார்ந்து மெடிடேஷன்ல ஈடுபடுறாங்க. இப்ப எங்களுக்கு கேள்வி வருது என்னன்னா, நான் பாடம் படிக்கும் போது இதெல்லாம் கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாமிசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தோட உணவு. அந்த ரஜோகுண உணவு வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு ஒருத்தர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா உட்கார முடியும்? கேள்வி வரும். மணிக்கணக்கா எப்படி 8 மணி நேரம் எப்படி உட்கார முடியும்? இதே நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது மாமிசம் சாப்பிடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியலையே, எப்படி அது அப்படின்னும் போது அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியார் சொல்றது 2 விதமான பிரகிருதியை எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர வித மாதிரி பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கரணம் முந்தின ஜென்மத்தில இருந்து வந்தது, அது ஒரு குணத்தோட இருக்கும், அதுக்கு பேர் தான் குணம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் இந்த சரீரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குணத்தோட இருக்கிறது, இது அப்பா அம்மாட்ட இருந்து கிடைச்சது, இந்த ஃபுட்டுல இருந்து வந்தது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல நல்ல சத்துவ குணத்தோட அபியாசங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சரீரம் வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்ற அப்பா அம்மாட்ட பிறந்து மாமிசம் சாப்பிட்றதா இருந்தாலும், இல்ல பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி லாசால திபெத்துல லாசால பிறந்திருந்தாலும் அவங்க மாமிசம் சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட குணம் எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ளார சத்துவ குணமா இருக்கும். இப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது,
அவங்க குலாச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டு கில்ட்டியே வச்சுக்காது. ஒரு க்ஷத்திரிய வம்சத்துல எவனாவது பிறந்து மாமிசம் சாப்பிட்றானா ஓகே, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அர்ஜுனனா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், யாரெல்லாம் க்ஷத்திரிய குலத்துல பிறந்திருந்தாங்களோ அவங்க எல்லாரும் மாமிசம் தான் சாப்பிட்டு இருப்பாங்க. இதே பிராமண குலத்துல ஒருத்தன் பிறந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் மாமிசம் சாப்பிட்றேன் அப்படின்னா அது தப்பு, பெரிய தப்பு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலாச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஒரு 40 வயசு வருது அப்படின்னா, என்னோட சுவாமி நான் பகவத்கீதை பக்கம் வரேன், நான் உபனிஷத்தை படிக்க போறேன் அப்படின்னா, யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்றவங்க சத்துவ குணத்துக்கு வந்து காய்கறிகளை சாப்பிட்டு இங்க வாழ முடியும். ஆனா இமாலயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு. இப்ப வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல நல்லபடியா நடக்குது. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இப்ப எல்லாம் கிடைக்குது. டிரான்ஸ்போர்ட் நல்லா நடக்கிறதுனால. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ப்ராப்ளம் இப்ப நீங்கி போச்சு. ஆனா இப்ப கூட நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம நேபாளில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போயிருந்தேன், முக்திநாத்துக்கு நடந்தே நாங்கள் என்ன பண்ணோம், ட்ராவல் பண்ணோம். முக்திநாத்துக்கு நடந்து போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியரான ப்ராப்ளம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரயத்தனப்பட்டோம். எங்கேயா வில்லேஜில் போகும்போதெல்லாம் எங்கே வெஜிடேரியன் யாராவது வெஜிடேரியன் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா வெஜிடேரியனே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ஃபுட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு யாத்திரை பண்ணும் போது வெறும் வெஜிடபிளை சாப்பிட்டுக்கிட்டு, வெஜிடபிளே கிடைக்காது அங்கே, வேற ரொம்ப பீக்கில் இருக்கிற இடம். அப்போதான் தெரிஞ்சது ஏன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை தான் வெட்டி சாப்பிட்றாங்க, அதை தான் வந்து பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ வந்து அங்கே போய் நீங்கள் வந்து வெஜிடபிள் சாப்பிடணும், வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியாது. டிபெட்டில் போயிட்டு மாங்ஸ்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியே விளையாது, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் கிடைக்கும். உருளைக்கிழங்கு மட்டும்தான் விளையிற பூமி. அந்த இடத்துல 6 மாசத்துக்கு ஒண்ணுமே இருக்காது. 6 மாசத்துக்கு ஒண்ணுமே இல்லாத போது அவன்கிட்ட போய் நீங்க வெஜிடேரியன் சாப்பிடணும்னா எப்படி அவன் சாப்பிடுவான், எப்படி கிடைக்கும் அங்க? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், சவுத் இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு இப்ப எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடணுன்ற அவசியம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. சத்துவ குணத்துக்கு ஒரு சாதகனா வந்துட்டீங்க அப்படின்னா அஹிம்சா பரமோ தர்மக அப்படின்னு இருக்கு. அப்போ அஹிம்சையை கையில் எடுத்துக்கிட்டு நான் வெஜிடேரியன் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரீங்க அப்படின்னா இப்போ இந்த ரூல் எல்லாத்தையும் இது பண்ணுங்க. எதெல்லாம் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணி நிறைய மசாலாலாம் போட்டு என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாத்தையும் மெதுவாக அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மாறணும். டேஸ்ட்டுக்காக இல்லாமல் நான் சொல்லுவேன்ல, 55 வயசு 60 வயசுக்கு மேலே ஒரே ஃபுட்டு தான் இருக்கணும். ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு தான் இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிச்சடி ஆக்கி சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே உங்கள் வயிற்றுக்குள்ளார ஃபுட் இருக்கக்கூடாது. 3 மணி நேரத்துக்கு மேலே ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா அதோகதிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மலமூத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உணவு, அதுக்கப்புறம் ஒரு பாலோ இல்லை பழமோ எடுத்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறது. 50 வயசுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சடி, வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு, இது மாதிரி பொரியலை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுறது. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச உணவு, அதில் ஒரு தாளிப்பு. விரத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதத்தில் இந்த சாந்திராயன விரதம் அப்படின்னு விரதம், சாந்தபனம், பிராஜாபத்தியம், இது மாதிரி கிருச்சிர சாந்திராயனம்னு விரதங்கள் இருக்குது. அதில் என்ன உணவு தெரியுங்களா உங்களுக்கு? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விரத காலத்தில் உணவு ஒரு மாதத்துக்கு என்ன உணவு எடுப்போம் அப்படின்னா பால் சேர்ப்போம், தயிர் சேர்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு இருக்காது, தாளிப்பு போடுறது இருக்கவே இருக்காது. விரத காலத்தில் தாளிப்பு போடக்கூடாது, மிளகாத்தூள் போடக்கூடாது, உப்பு போடக்கூடாது. அப்போ உப்பு இருக்காது, மிளகாத்தூள் இருக்காது, மசாலா எந்த மசாலாவும் இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாமி சாப்பிடுவீங்க? அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமனே சாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர் போடுவோம், நெய் போடுவோம், கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்போம் கொஞ்சம், இல்லைன்னா பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொமக்ரானேட் மாதிரியான பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துப்போம். சுவாமிக்கு ஆஃபர் பண்ணுவோம். ஆஃபர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவலத்தையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கவலம் 20 கவலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ எத்தனை கவலம் இருக்கோ அத்தனை கவலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிட்டு அந்த உணவை வந்து பார்த்தீங்கன்னா கவலமாக பிடிச்சு வச்சு ஒன்றும் இருக்காது. அதில் வெறும் எனர்ஜி ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் இருக்கும், அது அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு இருக்கும். இது மாதிரியான உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு சுவாமியோட நாமத்தை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் கோவிந்தாய நமகன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக ஸ்வாஹா,
ஓம் கிருஷ்ணாய ஸ்வாஹா, ஓம் கோவிந்தாய ஸ்வாஹா, ஓம் பரமாத்மனே ஸ்வாஹா, ஓம் பிரம்மனே ஸ்வாஹா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர நாமத்தை சொல்லி 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 எத்தனை கவலம் இருக்கோ அத்தனை கவலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிடுறது. முழுங்குனா எப்படி இருக்கும் தெரியுங்களா? தூக்கமே இருக்காது. உங்கள் சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரிசுத்தமாயிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் ஏதாவது ஒரு விரதம் இருங்க. அந்த விரத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உணவு எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அபியாசத்துக்கு போகும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்த சுவாமிலாம் சொல்லுவார், ரிஷிகேஷில் சிவானந்த சுவாமிலாம் ரொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் ரொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிலில் காய வச்சு அப்படியே ட்ரை ஆகி போயிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த கங்கா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் கட்டி இறக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா கங்காவில் நனைச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரமானதுக்கு பிறகு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி வாழ்ந்துருக்காங்க. பிக்ஷை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிக்ஷை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர் சாதுக்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பிக்ஷையில தோஷம் இருக்கும்னு இது பண்ணிட்டு என்கிட்ட ஒரு சாது இருந்தார் வைத்தியர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு துணியில் கட்டி பிக்ஷை வாங்கிட்டு வந்த உணவை வந்து பார்த்தீங்கன்னா துணியில் கட்டி கங்காவில் ஊட்டுவார். அந்த ரசம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும், அதில் ஒன்றுமே இருக்காது. அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவார். சப்புன்னு இருக்கும். நான் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், இது எப்படி சாப்பிட்றாருன்னு தெரியல அப்படி. அது மாதிரி அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறவங்கெல்லாம் சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ இந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் வந்து தாமசத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வித காரணத்து கொண்டும் தாமசம் இது பண்ணவே கூடாது. அரைகுறை வெந்த உணவு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரசம் போனது, அதில் இருக்க சாறு போனதை சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து பூத்தினா ஸ்மெல் வரதை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பரியுஷிதம் ரொம்ப பழசா இருக்கிறத சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் எச்சில் உணவை சாப்பிடக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனத்தில் மாத்தியானிக்க சந்தியாவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரமே இருக்கு. யதுச்சிஷ்டம் மபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உச்சிஷ்ட உணவை நம்ம சாப்பிட்டோமோ அதுலேருந்து வரக்கூடிய தோஷங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பிராயச்சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் இருக்காங்க. நான் ஒரு இடத்துல போயிருந்தேன். தூலி சுவாமின்னு ஒரு பாபா, தூலி பாபா அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஐப்பனில் அவர் காலமாயிட்டார். திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமஸாக இருந்தார். ரமணாசிரமம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். அவரோட சிஷ்யர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். போனோன்னே எல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போய் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கேன். இலையில வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ கொண்டு வந்து வச்சாங்க. நான் சொன்னேன், என்னது இது தனியாக கொண்டு வந்துடுறீங்களா அப்படின்னா, இல்லை சாமியோட பிரசாதம். சாமியோட பிரசாதம்னா என்னது, ஆஃபர் பண்ணதா அப்படின்னு. இல்லை அவர் சாப்பிட்ட எச்சில் அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். உங்கள் சிஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட இதை வந்து வேணா உச்சிஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமாக எடுத்துங்க. நானாக எப்படி எடுக்க முடியும்? எனக்கு அது உச்சிஷ்டம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மந்திரத்தை சொல்கிறேன், உச்சிஷ்டத்தினால வர தோஷம் வரும் அப்படின்னு. ரமண பகவான் வந்து அது மாதிரி பண்ணலை. தன்னோட உச்சிஷ்டத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு அப்படிலாம் கொடுக்கல. இது வந்து கல்ச்சர் ஆயிடுச்சு, மெதுவாக கல்ச்சர் ஆயிடுச்சு. குருவோட பிரசாதம்னு அவர் எச்சில் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பங்கு போட்டு அது ஒரு பெருமையாக நினச்சி. இதெல்லாம் சம்பிரதாயத்தில் இல்லவே இல்லை. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சிஷ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். எச்சில் சாப்பிடவே கூடாது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து எச்சில்லாம் ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கு. அதெல்லாம் சாதகன் என்ன பண்ணணும், மெதுவாக எடிட் பண்ணணும். எச்சில் உணவு சாப்பிடக்கூடாது வச்சுக்கணும் மனசுல. ஆச்சாரியர் அதான் சொல்றாரு. என்னன்னு கேட்டா ஒவ்வொன்றா சொல்றாரு. வீரியம் போனது. உச்சிஷ்டம்னா என்ன அர்த்தம்? உச்சிஷ்டம் அப்பி புக்த விசிஷ்டம்னு போட்டார். நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சமைக்கிறது அந்த வேலையோட முடிச்சிருவாங்க. இப்போ தான் எங்களோட ஆசிரமத்தில் பூர்வ ஆசிரமம் இதில் வந்து நான் இருந்த ஆசிரமத்தில் வந்து என்னோட குரு ஆசிரமத்தில் என்ன பண்ணுறாங்க, சப்பாத்தி வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 300 பேர் 200 பேர்லாம் தங்கும்போது சப்பாத்தி மத்தியானம் பண்ண சப்பாத்தியை மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வைக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லை, அது காலி ஆகிற வரைக்கும் தான் இருக்கும் ஒழிய. முக்கியமாக வந்து அன்னன்ன வேலை அப்பப்போ வேலைக்கு வந்து அப்பப்போ சமைச்சு அதோட பாத்திரத்தை வாஷ் பண்ணி கவுத்து வச்சிடணும். வேற அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போகக்கூடாது. அடுத்ததுக்கு போச்சுனாவே சாப்பிட்ட மிச்சம் அது. அதனால தான் இங்கே சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா புக்த சிஸ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? புக்த சிஸ்டம்னா சாப்பிட்டு முடிஞ்சு மிச்சம் இருக்கிறத நீங்க சாப்பிட்றீங்கன்னா அது எச்சில் அளவுக்கு வந்துடுது. உச்சிஷ்டம் அப்படின்னு பேர். அதே மாதிரி அமேத்தியம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துங்க ஜி. மேத்தியம் அப்படின்னா ஆஃபர் பண்றதுக்கு யோக்கியமானது. அமேத்தியம் அப்படின்னா பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்ய யோக்கியம் இல்லாதது.
யஜ்ஞத்துக்கு அருகதை இல்லாது, யஜ்ஞத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா மேத்தியம் அப்படின்னு பேர். அமேத்தியம் அப்படின்னா ஆஃபர் பண்ண முடியாதது, நெய்வேத்தியம் பண்ண முடியாதது. அப்ப அது மாதிரி உணவை எடுக்கக்கூடாது. இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க எல்லா கண்டிஷனையும் தூக்கி ஓரமா போட்டுருங்க. எல்லா கண்டிஷனையும் ஓரமா போட்டு ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் மனசுல வச்சுங்க. இந்த ஃபுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, இவ்வளவுதான். அப்ப நெய்வேத்தியம் பண்ண முடிகிற உணவை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடணும். இதான் விரத காலத்துல இருக்கிறது. இந்த விரத கால உணவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணணும், ஸ்வீகாரம் பண்ண ஆரம்பிக்கணும். டேஸ்ட் ஆனது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதை மட்டும் எடுக்கிறது. அப்படி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியாத உணவு அமேத்தியம், அது வந்து பாத்தீங்கன்னா தாமசம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற அமேத்தியம்னு என்ன அர்த்தம், அயஜ்ஞார்கம், யஜ்ஞத்துக்கு அருகதை இல்லாதது. அப்படிப்பட்ட போஜனம் ஈதுர்ஷம் தாமச பிரியம், இந்த விதமான உணவு தாமசர்களுக்கு பிரியமானது அப்படின்றது. இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி குட்டின்னு ஒரு கேப்டன் குட்டின்னு ஒருத்தர் இருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமானவர். நம்ம ராமகோபாலன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிஷ்யர், நம்ம இந்து முன்னணி ராமகோபாலன் இருந்தார்ல, அவரோட சிஷ்யர் அவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பகவத்கீதைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியம்லாம் கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கார். நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் இப்போ இல்லை, காலமாயிட்டார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை எனக்கு கீதா பாராயணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். கீதா பாராயணம் என்ன அப்படின்னு நான் போகலை. அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கடா வெட்டி, ஸ்பெஷல் ஆடு வெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடு வெட்டி கீதா பாராயணம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினே பண்ண முடியல. ஆடு வெட்டி கோழி வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து கீத பாராயணம் எங்கேயாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரில் அது மாதிரி என்னங்க, எப்படிங்க இதை பண்ணுறீங்க? பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும்னு சொல்கிறார், ரஜோகுண தமோகுண உணவுகளை நீக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடா வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி அந்த ஊர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடா வெட்டுதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம், நான் வெஜிடேரியன் எல்லாமே. அப்போ நான் என்ன பண்ணணும், மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கீதையை உள்ளே கொண்டுட்டு வரணும். அப்போ கீத பாராயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம், கீத பாராயணத்தையும் கடா வெட்டுதலையும் ஒன்றா சேர்க்காதீங்க. அவர் சொல்லிட்டார், கடா வெட்டுதல் தனி, அவங்களோட குல வழிபாடு அது பண்ணுறாங்க. நாங்கள் அதுக்குள்ளார என்ன பண்ணுறோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை என்கேஜ் பண்ணி கீத பாராயணத்தை உள்ளுக்குள்ளார கொண்டு வரோம். மெதுவாக உள்ளே போக சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் இருக்குல்ல சாமி 9வது அத்தியாயத்தில், எத் கரோஷி எத அஷ்னாசி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நீ எதை செய்கிறாயோ எதை சாப்பிடுகின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணம் குரு அப்படின்னு தானே இருக்கு. அப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க, அதுல எந்த தப்பும் இல்லையா சாமி அப்படின்னு. ஓகே, சூப்பர். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் உலகத்துல எல்லா விதமான உணவுகளையும் சுவாமிக்கு ஆஃபர் பண்றது இருக்கு, அது அந்த இடத்துல கரெக்டு. ஆனா நீங்க வந்து ஒரு சாதகனா மாறுறீங்க அப்படின்னா பிராமணனா தான் ஆக வேண்டும். என்ன பிராமணன், குணபிராமணனா ஆயே ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கல்ச்சர் எங்கேயாவது நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஃபுட் கல்ச்சரை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிட்டு, தாமசராஜத்தை அவாய்ட் பண்ணிட்டு சாத்விகத்தை ஸ்வீகாரம் பண்ணி ஆகணும். சாதகனுக்கு, ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு, குலத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வேற ட்ராக். அதை யாரும் நிந்தனை பண்ணிடாதீங்க, எதையுமே நிந்தனை பண்ணாதீங்க. எல்லாரும் இந்த உலகத்துல அவங்க பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காரு. என்ன கேட்டகரி பண்றோம், ராஜசம் தாமசம், இவ்வளவுதான் கேட்டகரி பண்றோம். நீங்க சத்துவமானாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும். அதனால நம்ம சத்துவமாகணும் முடிய மற்றவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது, தப்பு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பழங்காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க எப்படி நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? ஈஸ்வரன் தானே படைச்சிருக்கார். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்னு சொல்றார். யாரா இருந்தாலும் ஈஸ்வரனுக்கு ஆஃபர் பண்ண 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 மெதுவா தர்மாத்மாவாயிடுவான், சத்துவகுணம் அவன்கிட்ட வந்துடும், இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகம் வர, இது வந்து பார்த்தீங்கன்னா உணவை பற்றி சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யஜ்யத்தை பற்றின வகையை சொல்ல ஆரம்பிக்கிறார். யஜ்யம் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்னன்னு பார்ப்போம். அத இதானிம் யஜ்ஞா திரிவிதா உச்சியதே. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யமானது 3 விதமான யஜ்யமானது சொல்லப்படுகின்றது. ரஜோகுண யஜ்யம், சாத்விக குண யஜ்யம், தமோகுண யஜ்யம், 3 விதம். என்னென்ன பார்ப்போம். அபலாகாங்ஷிபிர் யஜ்ஞஹ,
அபலாகாங்க்ஷிபிர்யஜ்ஞः விதிதிருஷ்டோ யயுஜ்யதே விதிதிருஷ்டோ யயுஜ்யதே யஷ்டவ்யம் ஏவேதி மனः யஷ்டவ்யமேவேதி மனः சமாதாய ச சாத்விகः சமாதாய ச சாத்விகः அபலாகாங்க்ஷிபிர்யஜ்ஞः விதிதிருஷ்டோ யயுஜ்யதே யஷ்டவ்யமேவேதி மனः சமாதாய ச சாத்விகः. நல்லா புரிஞ்சுங்க. இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எல்லாத்துக்கும். நம்ம பூஜையா இருக்கட்டும், யஜ பூஜாயம், பூஜைக்கு பேரு யஜனம் தான் பேரு. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அபலாகாங்க்ஷிபிகி, பலகாங்க்ஷிபிகி அப்படின்னா பலன் மீது ஆசை உடையவர்களுக்கு பேரு பலகாங்க்ஷிபிகின்னு பேரு. அபலாகாங்க்ஷிபிகி அப்படின்னா பலனை உத்தேசம் பண்ணாமல் பலன் மீது ஆசை இல்லாதவர்களால் விதி திருஷ்டம், விதி சாஸ்திர விதியில என்ன இருக்கோ அந்த சாஸ்திர விதியை பார்த்து யக இஜ்யதே, எவன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த யஜ்ஞமானது இஜ்யதே அப்படின்னா அனுஷ்டிக்கப்படுகிறதோ, எந்த யாகம் செய்யப்படுகிறதோ சாஸ்திர விதியை பார்த்து பலன் மீது ஆசை இல்லாதவர்களால் யஷ்டவ்யம் ஏவேதி மனக சமாதாய, யஷ்டவ்யம்னா எனக்கு நான் ஒரு கிரகஸ்தனாக இருக்கேன், இது எனக்கு செய்யத்தக்க யஜ்ஞம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசியா இருக்கேன், இந்த யஜ்ஞம் இப்போ ஞான யஜ்ஞம் போயிட்டு இருக்கு, இப்போ இந்த ஞான யஜ்ஞம் இந்த சன்னியாசியா இருக்கிற எனக்கு செய்யத்தக்கது. வானப்பிரஸ்தர்களா இருக்கீங்க, எனக்கு இந்த ஈஸ்வர ஆராதனையும் இந்த உபாசனையும் செய்யத்தக்கது. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும், ஒரு பிரம்மச்சாரியா இருக்கான், இந்த சமிதாதான யஜ்ஞம் பார்த்தீங்கன்னா என்னால் செய்யத்தக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க டியூட்டியா இது எனக்கு அவசியம் செய்யத்தக்கது. யஷ்டவ்யம் ஏவ இது என்னோட கம்பல்சரி, இதை நாம் பண்ணியே ஆக வேண்டிய என்னோட டியூட்டி பகவான் கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசை பார்த்தீங்கன்னா சமாதானம் செய்து கொண்டு, அப்ப என்ன அர்த்தம், என்ன லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் மானம் வந்தாலும் அபமானம் வந்தாலும் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் எதுலையுமே மனசு போகாம இது என்னோட டியூட்டி அப்படின்னு மனசுல நல்லா சமாதானம் பண்ணிக்கிட்டு விதியை பார்த்து விதிக்கு ஏற்ற மாதிரி பலன் மீது ஆசை இல்லாதவர்களால் எந்த யஜ்ஞம் செய்யப்படுகிறதோ அந்த யஜ்ஞம் ச சாத்விக யஜ்ஞா, அந்த யஜ்ஞத்துக்கு பேரு சாத்விக யஜ்ஞம். ஆமா, அதனாலதான் பாத்தீங்கன்னா 3:9 பக்கத்துல ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3:9 போட்டுங்க. 3:9 போட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். 3:8 3:9 2 மந்திரங்கள் பாத்தீங்கன்னா அங்க போட்டுக்கணும். 3:9 சொல்றார், யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞார்த்தமா கர்மம் பண்ணணும். எந்த கர்மா பண்ணினாலும் பாத்தீங்கன்னா இது யஜ்ஞம்னு பாவிங்க. எந்த கர்மா பண்ணினாலும் யஜ்ஞம்னு என்ன அர்த்தம், ஈஸ்வர பூஜனம். எந்த கர்மம் பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணணும், ஈஸ்வர பூஜை சாதகர்களுக்கு நம்ம எல்லாம் முமுட்சுக்களா இனிமே இருக்கோம். நீங்க எந்த வேலை வேணாலும் பண்ணிக்கோங்க. வீட்டை கூட்டுற வேலையா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்லை சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் போறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும், எந்த வேலை பண்ணாலும். இப்போ நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், இப்போ நீங்க பாடம் கேட்குறீங்க. எந்த ஜாப் எந்த ஒர்க் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஒரு 5 நிமிஷம் சுவாமிகிட்ட நின்று பிரார்த்தனை பண்றேன், சுவாமியோட கம்யூனிகேட் பண்றேன். சுவாமி நான் பண்ற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா என்னன்னா, என்ன சரீரத்துல எது நடந்தாலும் அது உன்னோட பூஜை தான் அப்படின்னு சிவமானச பூஜையில இருக்கும். சிவமானச பூஜை எடுத்து படிச்சிங்க அப்படின்னு நான் ஒரு நாள் எடுக்கிறேன். சிவமானச பூஜையில என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் அப்ளை பண்றது. நான் பண்ற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூஜைன்னு பண்ணீங்கன்னா அது யஜ்யம் ஆயிடும். அந்த யஜ்யத்தை பார்த்தீங்கன்னா யாரு யஜ்யமா பண்ணாம இதை கர்மமா பண்றானோ அதனால உலகமே பந்தத்தை அடைகின்றது. அது எவ்வளோ பெரிய உத்தமமான அஸ்வமேத யாகமா இருந்தாலும் கூட அது பந்தத்தை அடைகின்றது ஒரு கர்மம்னு பார்த்தீங்கன்னா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முக்த சங்க சமாச்சர அப்படின்ற, நீங்க பார்த்தீங்கன்னா பலன் மீது ஆசையை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்மங்களை யஜ்யமாக செய்வாயாகன்னு உபதேசம் நமக்கு. அப்ப அதுதான் சாத்விக யஜ்யம்.
அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யஜ்ஞத்திலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணிக்கிட்டே பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஒரு சாமி எனக்கு தெரிஞ்ச சாமி இருக்கார், சண்டிகோம ஸ்பெஷலிஸ்ட். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சண்டிகோமம் பண்ணுறார். சண்டிகோமம் பண்ணும்போது வேற ஒரு சுவாமியோட கனெக்ட் ஆகி சுவாமி பண்ணிட்டு இருக்கார். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 சாதுக்கள் என்னோட கூட படித்தவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கல்பம் யார் பண்ணி வைக்கிறான்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஏன்னா சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100, 150, 200 சங்கல்பம்லாம் ஒரு நாளைக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சங்கல்பம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பத்துக்கு ₹500, ₹1000 அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. போட்டு அதை சங்கல்பம் நான் தான் பண்ணுவேன்னு ஒவ்வொருத்தருக்குள்ளார சண்டை, பிரச்சனையாகி போச்சு. அடப்பாவிகளா, யஜ்ஞம் பண்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பிரீத்திக்காக பண்றது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி அதுல வந்து நமக்கு ஒரு தட்சணை கிடைக்கும் அப்படின்னு சங்கல்பம் யாரு சங்கல்பம் பண்றது, நானா நீங்களா? பண்றவங்க சங்கல்பம் அந்த பிரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆளை போட்டு சங்கல்பத்தை எடுத்துக்கிற சங்கல்ப காசு அவருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யஜ்ஞத்தை வந்து ஏற்பாடு பண்ணி பண்ற அந்த சுவாமிக்கா? இந்த 2 சுவாமிக்கும் உள்ளாரையும் ப்ராப்ளம். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த யஜ்ஞம் என்ன ஆச்சுன்னா கடைசிக்குள்ளார அந்த யஜ்ஞம் முடியறதுக்குள்ளாரையே உள்ளுக்குள்ளார நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு, உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போச்சு. அதோட அந்த அந்த ப்ரோக்ராமோட அதுக்கப்புறம் அந்த சுவாமி அந்த ஊருக்கு போய் யஜ்ஞம் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னது எல்லாத்துலேயும் பிரச்சனை பணம் தான். இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நர்மதா கரையில் இந்த இது சில இடத்துல ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன். சாதுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. சண்டி ஹோமம். நான் சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய காஞ்சிபுரத்துலேருந்து நிறைய ப்ரீஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், பெரிய சண்டி ஹோமம் பண்ண போகிறோம், 10 நாள் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஊராக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு நிறைய ஆடியோலலாம் ப்ரோக்ராம்லாம் போட்டு இது மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக விளம்பரம் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குல்ல, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை கொடுத்து இது பண்ணி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய யாகசாலை பண்ணி நல்லா விஸ்தாரமாக ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுங்களா, சூப்பர் அப்படின்னு தெரியும். நான் ஒரு சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சாத்துர் மாசத்துல ஒரு யாகத்தை பார்த்ததுக்கு பிறகுதான், யஜ்யத்தை பார்த்ததுக்கு பிறகு தெரிஞ்சு போச்சு உள்ளுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்னு. எதுக்கு சுவாமி இந்த சஞ்சலம்? ஏன்னா ப்ரோக்ராம் பண்ணி முடிக்கும் போது ஐயோ சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஆகிடும். நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, யஜ்யம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா யஜ்யத்துக்கு பிறகு மனசு சமாதானம் ஆகணும். அதுதான் ஈஸ்வர பூஜை யஜ்யத்தோடது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடியும் சஞ்சலம், பண்ணும்போதும் சஞ்சலம், பண்ணி முடிச்சதுக்கு பிறகும் சஞ்சலமா மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. இந்த பூஜை பண்ணாமே இருக்கலாமே சுவாமி, இந்த யாகம் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வருஷத்துக்கு தேவையான திரவியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பண்ணுற ஒரு யஜ்ஞத்தில் கிடைச்சு. பல லட்சக்கணக்கான கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்களாம் இருக்காங்க. வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன ஆச்சுன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த யாகம் சத்துவ காரியமாக இருக்கும். ஆனால் பக்கத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் பலனை உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடிய. இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகி போச்சு நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு. பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பெருசாக ஒரு ஈல்டு எடுக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியார் அப்படியே நீங்கள் சின்ன ₹1 திருடினாலும் திருட்டு தான், 10 கோடி ரூபாய் திருடினாலும் திருட்டு தான். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கர்மா ஒரு யஜ்யம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணுறீங்கனாவே அந்த சங்கல்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சாத்விக யஜ்யம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருந்திக்கணும். இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்துலேயும் மனசுக்குள்ளார என்ன பண்ணிக்கணும், நிச்சயம் பண்ணிக்கணும், எனக்கு எந்த ஆசையும் இல்லை. இந்த யஜ்யம் இந்த பூஜையானது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தவியம். பகவான் எனக்கு கொஞ்சம் தனம் கொடுத்துருக்கார், நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேன், நான் இந்த கருமத்தை செய்ய யோக்கியமானவன், என்கிட்ட இருக்கிற தனத்தை சுவாமிக்கே நான் திரும்பவும் அர்ப்பணம் பண்றேன் பூஜை மூலமா அப்படின்னு மனசுல எனக்கு ஒன்னும் வேணாம் அப்படின்னு ஈஸ்வர பிரீத்தி மட்டும்தான் வேணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு மனசை சமாதானம் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கும் போதும் மனசு சமாதானமா இருக்கணும், பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் மனசு சமாதானமா இருக்கணும், பண்ணி முடிச்சதுக்கு பிறகும் மனசு சமாதானமா இருக்கணும். இப்போ நான் வந்து நாதபிரம்மத்திட்ட எந்த ஒரு காரியம் பண்ணும் போதும் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஜி, சஞ்சலப்படுற காரியத்தை பண்ணவே பண்ணாது, விட்ரு, பண்ணவே பண்ணாது, நிப்பாட்டுங்க எல்லாத்தையும் நிப்பாட்டு. மனசு எப்படி இருக்கு, மனசு சாந்தமாக இருக்கா, சாந்தமாக இருக்கிற கர்மத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு வாங்க.
கர்மா பண்றதுக்கு முன்னாடியும் மனசு சாந்தமா இருக்கணும், கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மனசு சாந்தமா இருக்கணும், கர்மம் முடிஞ்சதுக்கு பிறகும் மனசு சாந்தமா இருக்கணும். அப்ப கோல் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மனசாந்தி தான் பிரதானம். மனசாந்தியை விட்டுட்டு நீங்க பண்றீங்கன்னா எங்கேயோ எரர் பண்றீங்க. அதனாலதான் இங்க சொல்லுது மனசமாதாய, மனசை வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு எது பண்ணப்படுதோ அதுதான் சாத்விக யஜ்ஞம். பாஷத்துக்கு வந்துரு. அபலாகாங்ஷி பிகின்னு என்ன அர்த்தம்? அபலார்த்தி பிகின்னு அர்த்தம், பலன் மேல ஆசை இல்லாதவர்களால். அப்ப எண்ணி பாருங்க, பலன் மேல ஆசை இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்ப நம்ம ஆகணும். இனி எந்த காரியம் பண்ணாலும் பலன் மேல ஆசை வைக்கவே வைக்காதீங்க. ஈஸ்வரன் தான் கோல். வேற எந்த லோக்கத்தில் இருக்கிற எதுவும் எனக்கு வேணாம். 7 லோக்கங்கள்லையும் எந்த பிரயோஜனமும் எனக்கு வேணாம். ஈஸ்வரன் மட்டும்தான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பண்ற எல்லா காரியத்தோட கோல் ஈஸ்வரனாக தான் இருக்கணும். அப்ப பலன் மீது ஆசை இல்லாதவர்களால் யஜ்ஞமானது விதிதிருஷ்டகா. விதிதிருஷ்டம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திர சோதனா திருஷ்டம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட சோதனா லட்சணோ தர்மகன் இருக்கு. சோதனான்றதுக்கு அர்த்தம் சாஸ்திர சோதனான சாஸ்திர விதின்னு அர்த்தம். சாஸ்திரத்துல என்ன விதி சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிப்படி அதை பார்த்து யோ யஜ்ஞக இச்சியதே, எந்த யஜ்ஞமானது யஜிக்கப்படுகின்றதோ செய்யப்படுகின்றதோ, நிர்வர்த்தியதே செய்யப்படுகின்றதோ, ஏஷ்டவ்யம் எப்படி பண்ணப்படுது? ஏஷ்டவ்யம் ஏவ இதி, இது எனக்கு செய்யத்தக்கது. பகவான் எனக்கு கொஞ்சம் திரவியம் கொடுத்திருக்கார், அந்த திரவியத்தை நான் என்ன பண்ணணும்? நல்ல முறையில பயன்படுத்தணும். இப்ப நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தட்சணை அனுப்புறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சிருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு? எதுவும் பேங்க்ல எல்லாம் எடுத்து சேவிங்ஸ் அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு காரியம், சாமி வந்து பாத்தீங்கன்னா பகவான் நமக்கு கொடுக்குறார், திரும்ப என்ன பண்ணணும்? சாமிக்கு கொடுத்தோம். இதான் ஒரே ரூல் வச்சிருக்கிறது. எதையெல்லாம் மற்றவங்க எனக்கு கொடுக்குறாங்களோ எதை வச்சு கொடுக்கறது? மகாபெரியவர் சொன்னார்ல. மகாபெரியவர் வந்து பாத்தீங்கன்னா சுப்புலட்சுமி அம்மாட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த திரவியம் யாரை பத்தி பார்த்து இவரை வந்து திருப்பதி ஏழுமலையான பத்தி பாடி இது பண்ணது. சுப்ரபாத்தமும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம். அச்சோ அப்போ என்ன பண்ணு, அந்த தனத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்டயே கொடுத்துரு. சிம்பிள்ல. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பேசுறோம். ஈஸ்வரனை பத்தி பேசும்போது யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்சணை கொடுக்குறாங்களோ அந்த தட்சணை எல்லாம் திரும்ப ரீடைரக்ட் என்ன பண்றது? சுவாமிக்கே கொடுத்துறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அசைகின்ற சாமி, அசையாத சாமி. ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நரநாராயணனா ஊர்ல நிறைய நாராயணர்கள் தெரியுறாங்க. அது அப்புறம் சிலையா ஒரு நாராயணன் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க திரவியத்தெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. யாருக்காக கொடுக்கறது? ஈஸ்வரனுக்காக கொடுக்கறது. ஏதாவது லாபம் வேணுமா? ஒரு மண்ணாங்கட்டி லாபம் வேணாம், இந்த உலகத்துல இருக்க எதுவும் வேணாம் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு செய்யத்தக்கது அப்படின்ற ரூபத்துல யஜ்ஞஸ்வரூப நிர்வர்த்தனம். யஜ்ஞத்தை வந்து பாத்தீங்கன்னா, யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? பூஜையா நீங்க பண்றது எல்லாமே யஜ்ஞம் ஆயிடும். எதையெல்லாம் பூஜையா பண்றீங்களோ அது கூட, டாய்லெட்டை கிளீன் பண்றீங்கன்னா அதையும் ஈஸ்வர பூஜையா பண்ணீங்கன்னா அதுவும் வந்து என்ன ஆயிடும்? பூஜையாயிடும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா நிர்வர்த்தனம் ஏவ காரியம், இது எனக்கு செய்யத்தக்க காரியம் என்று மட்டும். இது மனசமாதாய, மனசை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சமாதானப்படுத்திக்கிட்டு. அப்போ ஒரு காரியம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ் ஆகுங்க. ரஜோகுணத்தோட பண்ணாதீங்க. மானிட்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானிட்டர் நம்ம மனசு தான் மானிட்டர். நம்ம சாத்விகமா பண்றோமா, நம்ம பண்றது ரொம்ப எத்திக்கலா பண்றோமா, தர்மமா பண்றோமா, இதெல்லாம் எதை வச்சு காட்டும் அப்படின்னா, உங்களுடைய மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம ரொம்ப ஈஸியா ஒரே மாதிரி தரங்கம் போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க சரியா ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் உங்களோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விச்சலித்தம் இல்லாம நிர்விகாரமா போகுதுன்னா கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வேவ் லென்த் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா நீங்க யஜ்ஞம், சாத்விகமான யஜ்ஞம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. மனசை வந்து பாத்தீங்கன்னா சமாதாய, மனசை நல்லா சமாதானம் படுத்திக்கிட்டு, ந அனேன புருஷார்த்தோ மம கர்த்தவ்ய இதி. ஆச்சாரியர் வந்து இங்க தமிழ்ல வந்து ஒரு லைட்டா ஒரு தப்பு எழுதியிருக்கேன், டிரான்ஸ்லேஷன்ல தப்பு எழுதியிருக்கேன். இந்த மன சமநிலைப்படுத்தி செய்யப்படுகின்றதோன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிறத இந்த புருஷார்த்தமானது என்னுடைய கர்த்தவியம் இருக்கு பாத்தீங்களா, அதை அடிச்சிருங்க.
இந்த புருஷார்த்தமானது என்னுடைய கர்த்தவியம் என்று இருக்குல்ல, அதை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா, இதனால் எனக்கு எவ்வித புருஷார்த்தமும் ஆவப்போவதில்லை அப்படின்னு எழுதிங்க. இந்த கருமத்தினால நான் இந்த பூஜை பண்றேன், இந்த பூஜையினால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தர்மார்த்த காம மோட்சம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆக போறது இல்லை. ஐயோ, அப்ப இதனால நம்ம பண்ற பூஜையினால, ஹோமத்தினால, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆராதனைகள்னால வந்து எதுவுமே ஆக போறது இல்லையா? ஆமா, ஆச்சாரியர் அதான் சொல்றாரு. ந அனேன புருஷார்த்தோ மம கர்த்தவ்யா. இந்த பண்ற கருமத்தினால எனக்கு ஆக வேண்டிய புருஷார்த்தம் ஒன்றுமில்லை. அப்ப எதுக்காக பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப எதுக்காக கர்மா பண்றோம்? என்னுடைய கர்மா பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு, நான் ஸ்லேவா இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜமானன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூட்டி கொடுத்துருக்கார். அப்ப அந்த டியூட்டியை பண்றது மட்டும்தான் எனக்கு சாய்ஸ், வேற எந்த சாய்ஸும் எனக்கு இல்லவே இல்லை. அதனால தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 வித புருஷார்த்தங்களும் எனக்கு சித்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கு வேலை வந்து பாத்தீங்கன்னா, நாய் என்ன பண்ணும், குலைக்கிறது தான் நாயோட வேலை. அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு நாய் மாதிரி நான் ஸ்லேவா இருக்கேன். என்னோட வேலை என்ன பண்றது அப்படின்னா, அவர் கொடுத்த கடமைய நான் பண்றது மட்டும்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஏவம் நிச்சித்திய, இந்த விதமா இதனால் எனக்கு எந்தவித புருஷார்த்தமும் ஆவதில்லை அப்படின்னு மனசுல நிச்சயம் பண்ணிக்கொண்டு எந்த யஜ்ஞமானது, எந்த பூஜையானது செய்யப்படுகின்றதோ, அப்ப என்னது, ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கணும். இந்த 4 புருஷார்த்தத்துல ஈஸ்வர பிரீத்தி இல்ல. தர்ம அர்த்த காம மோக்ஷம், இந்த 4ம் எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், எதுவும் வேணாம். எனக்கு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிரியமா, நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிரியத்துக்காக பண்றேன். எனக்கு வந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா காதலுக்காக பண்றேன், நான் அன்புக்காக பண்றேன், வேற எதுவுமே இல்லை, நான் ஒரு ஸ்லேவ் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுதான் சாத்விக யஜ்ஞம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ச சாத்விக யஜ்ஞ உச்சியதே இவ்வாறு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் ராஜசம் என்னது, ஆச்சாரியர் சொல்ற, அபிசந்தாயது பலம் தம்பார்த்தமபி சைவயத் யுஜ்யதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். அபிசந்தாயது பலம் தம்பார்த்தமபி சைவயத் யுஜ்யதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். இப்ப நடக்கிறது எல்லாம் நீங்க எங்கெங்கெல்லாம் பூஜைகள் யஜ்ஞங்கள் பாக்குறீங்களோ எல்லாம் ராஜசத்துல தான் கேட்டகரியில வரும். பாருங்க, ராமச்சந்திரன்ஜி பாருங்க, நீங்க எங்கேயாவது சங்கல்பம் இல்லாம எங்கேயாவது ஒரு யாகம் பண்றாங்களான்னு இனிமே பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்களே இருக்கவே இருக்காது. ஏன்னா வைதிகர்களுக்கு நிஷ்காமியம்னு ஒண்ணு தெரியவே தெரியாது, அவங்க சிலபஸ்ல இல்லை. சங்கல்பம் இல்லாத யஜ்ஞம், சங்கல்பம் இல்லாத பூஜை, வெறும் ஈஸ்வர பிரீத்தி மட்டும் இருக்கிறது இல்லவே இல்லை. என்ன சேர்த்துப்பாங்கன்னா, எல்லா சங்கல்பத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்லிப்பாங்க. அது கடைசியில சொல்லிப்பாங்க ஈஸ்வர பிரீத்தியர்த்தம். எல்லா சங்கல்பங்களையும் பண்ணிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா காயன வாச்ச மனசேந்திரேர்வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமின்னு சொல்லி சங்கல்பம் முன்னாடி பண்ணிட்டு பின்னாடி சமர்ப்பணமும் பண்ணுவாங்க. என்ன ஏமாத்துல இது? ஒண்ணு சமர்ப்பணம் பண்ணின அப்படின்னா நீ சங்கல்பம் பண்ண முடியாது, சங்கல்பம் பண்ணிட்ட அப்படின்னா ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியாது. ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் நடக்கணும். ஆனா வைதிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட், ரெண்டையும் பண்ணிடுவாங்க. ஈஸ்வர எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் அதையும் சேர்த்து போட்டுப்பாங்க. என்ன ஏமாத்துல சங்கல்பத்துல. இதுதான் இங்க இருக்கு. இங்க ஆச்சாரியர் சொல்ற அபிசந்தாய து பலம், தூவை எடுத்து இங்க முன்னாடி போட்டுக்கணும். ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா சாத்விகத்துக்கு மாறாக, போன ஸ்லோகத்துல சொன்னதுக்கு மாறாக ஆப்போசிட்டா அபிசந்தாய அப்படின்னா பலம். அபிசந்தாய பலனை வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டு உத்தேசம் செய்து கொண்டு இந்த பலனுக்காக நான் இந்த யஜ்ஞத்தை செய்கின்றேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தம்ப அர்த்தமபி தம்பார்த்தமபி
தம்பார்த்தம் என்னது? என்னோட பூர்வாசிரமத்துல என்னோட அப்பா தான் எனக்கு எக்ஸாம்பிள். என்னோட பூர்வாசிரமத்து அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணுவார், எல்லா காரியத்தையும் பண்ணுவார். ஆனா பெருமைக்காக, டம்பத்துக்காகவே பண்ணுவார். ஒரு பக்தி மண்ணாங்கட்டி இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது, சின்ன வயசுல தெரியாது. ரொம்ப சின்சியரா பண்றாருன்னு நினைவு. இப்பதான் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் டம்பம். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்ற தம்பார்த்தம் அப்பி. இதே மாதிரிதான் ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 4 பேர் மதிக்கணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்ஞத்தையும் பூஜையும் பண்றது, பக்தி இருக்காது. அப்ப டம்பத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா டம்பார்த்தம் அப்பி ச ஏவ யத் ஈஜ்யதே. எந்த யஜ்ஞமானது பெருமைக்காக, தம்பம் அடிச்சுக்கிறதுக்காக, பேனர்ல போடுறதுக்காக, இதுக்காக பண்ணப்படுறது எதுவோ அந்த யஜ்ஞம் ஏ பரத சிரேஷ்ட. ரொம்ப விசித்திரமான, இது வரைக்கும் எங்கேயாவது பரத சிரேஷ்டன் வந்துச்சா? நடுவுல வரவே இல்லைல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாமத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. பரத சிரேஷ்ட அப்படின்னு அர்த்தம் பரத குலத்தில் சிறந்தவனே. உனக்கு என்ன இருக்கு? நான் பெரிய ஆளாக்கும், இந்த குலத்திலேயே வந்து அர்ஜுனன் அப்படின்னா பெரிய ஆள் நான் தான், காண்டிவத்தை வச்சிருக்கிறேன், பெரிய வில்வித்த வீரன் அப்படின்னு உனக்கு பெருமை இருக்குல்ல. அப்ப நீ பெருமையினால வந்து பாத்தீங்கன்னா எந்த யஜ்ஞத்தையும் பண்ணிடாத. இதை இன்டைரக்டா என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்கள், உங்களுக்கு புகழ் உடையவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருமைக்காகவே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நீயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருமைக்காக, தம்பத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணாதன்றதுக்காக தான் பரத சிரேஷ்டன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏ பரத சிரேஷ்டனே, நீ என்ன பண்ணு? தம்பத்துக்காக கர்மம் பண்ணாது. ஆனா ரஜோகுணமுடையவங்க என்ன பண்ணுவாங்க? தம்பத்துக்காகத்தான் எந்த யஜ்ஞம் செய்யப்படுதோ தம் யஜ்ஞம், அந்த யஜ்ஞத்தை ராஜசம் வித்தி, ராஜச யஜ்ஞம் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப இந்த இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? உலகத்துல நடக்கிற எல்லா பூஜைகள், ஆல்மோஸ்ட் 98% பூஜைகளும் 98% யஜ்ஞங்களும் எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு? பலனை உத்தேசம் பண்ணி தான். ஒண்ணு பலனை உத்தேசம் பண்ணி நடக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தம்பத்துக்காக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பில்டர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா தம்பத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமா பண்ணுவார். சின்ன விஷயத்த கூட பெருசா பண்ணுவார். ஏன்னா தம்பம், ஊர்ல இருக்கவெல்லாம் பேசணும் நம்மளை பத்தி அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தம்பம், நல்ல காரியம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜச யஜ்ஞம். அப்ப நம்ம நினைக்கிறோம் யஜ்ஞம் நடக்குது சாத்விகம் அப்படின்னு. யஜ்ஞம் சாத்விக காரியம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பாவம் தப்பான பாவம், ரஜோகுண பாவம். அப்ப 2 காரியம் எடுத்துங்க. ஒரு காரியம், காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன். இந்த 2த்தையும் அவரவித மாதிரி எடுத்துக்கணும். எடுச்சா பாஷ்யத்துக்கு வந்து அபிசந்தாய அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தேசம் பண்ணிக்கிட்டு, உத்திஷ்ய. எதை உத்தேசம் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா பலம் உத்திஷ்ய. பலனை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பலனுக்காக இந்த காரியம் பண்றேன், இந்த பலனுக்காக இந்த காரியம் பண்றேன். திருவண்ணாமலைக்கு வராங்க ஜி, திருவண்ணாமலைக்கு வர கிரிவலம் வரவங்கள்ட்ட நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு போனேன், எனக்கு இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, அதனால நான் இங்கே வரேன். அடப்பாவே, அப்ப பகவானுக்காக நீங்க வரவே இல்லையா? சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்காக நீங்க யாராவது வரமாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு மலையா உட்கார்ந்துருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையை சுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது நடந்துச்சு, அது நடந்துருச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அல்பம் இல்லை, மகா அல்பம் இல்லை. பகவானுக்காக வரவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ரொம்ப கம்மி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்காக வந்து பண்ணாம பலனை உத்தேசம் பண்ணி, பலம் உத்திஷ்ய தம்பார்த்தம் அபிச்ச, கூடவே வந்து என்ன இருக்கு? தம்பம். நான் வந்து பாத்தீங்கன்னா கிரி பிரதட்சணம் பண்றேன், நான் இந்த பூஜையை பண்றேன், நான் இந்த அன்னதானம் பண்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜ்ஞம் பண்றேன் அப்படின்னு பெருமைக்காகவே தம்பார்த்தம் அபிச்ச ஏவ எது இச்சியதே, எது வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கப்படுகிறதோ, யஜனம் செய்யப்படுகிறதோ, ஏ பரத சிரேஷ்ட, ஏ பரத குலத்தில் சிறந்தவனே அர்ஜுனா, தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம், அந்த யஜ்ஞத்தை ராஜசம் என்று அறிந்து கொள்வாயாக சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாமசத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். 13வது ஸ்லோகம். விதிஹீனமசிருஷ்டானம் விதிஹீனமசிருஷ்டானம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தா விஹிதம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே தாமசம் பரிசக்ஷதே விதிஹீனமசிருஷ்டானம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம்
தாமசம் பரிசக்ஷதே. தாமச யஜ்ஞம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா விதிஹீனம். விதி இருக்காது. நான் சொன்னல ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? பெரியவங்க ஒன்று நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, ஒன்று சாஸ்திர விதி நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா என்ன பண்ணணும்? பெரியவங்க யார் பண்ணினாங்கன்னு பார்க்கணும். அப்ப பெரியவங்களா நம்ம ஆதர்ஷ புருஷர்களா வச்சிருக்கிறவங்க இதை பண்ணாங்களா, இதை பண்ணினாங்களான்னு பார்க்கணும். அப்ப ஆதர்ஷ புருஷர்கள் பண்ணுனா அது சாஸ்திரத்தை பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்க ஆதர்ஷ புருஷர்கள் பண்ணவும் இல்லை, கூட பார்த்தீங்கன்னா எனக்கு சாஸ்திரமும் தெரியாது, ஆனா நான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? விதிஹீனம். சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்யன்னு போன அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்றார்? 23வது ஸ்லோகம், போன அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துல சொன்னார், சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய காமகாரத்தக இஜ்யதே, எவர்கள் வர்த்ததே காமகாரத்தகன்னு சொன்னார். மனம் போன போக்குல சாஸ்திர விதியை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த லோக சுகமும் இல்லை பரலோக சுகமும் இல்லை அப்படின்னு 23வது ஸ்லோகம் போன அத்தியாயத்துல சொன்னது. அததான் இங்க சொல்றார். விதியை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு, ரெண்டாவது அசிருஷ்டானம்னா என்ன அர்த்தம்? அசிருஷ்டானம்னா என்ன அர்த்தம்? பிராமணர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யஜ்ஞத்துல பிராமண போஜனம் பண்ணணும் ஒரு விதி. தனம் பார்த்தீங்க அப்படின்னா வேதம் படிச்ச பிராமணர்களுக்கு வேதத்தை காப்பாத்துறதுனால அவங்களுக்கு பண்ணணும். இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா யஜ்ஞத்தினால தான் நடந்துகிட்டு இருக்கு. வேதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் மூச்சு, பகவானோட சுவாசம். அப்ப அந்த வேதத்தை யாரு காப்பாத்துறாங்களோ, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கருமங்களை யாரு அனுஷ்டானம் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமண போஜனம், எந்த ஒரு யாகம் நடந்தாலும் பிராமண போஜனம் கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா பிராமண போஜனம் இல்லாத அந்த யஜ்ஞத்துக்கு பேர் அசிருஷ்டானம்னு பேர். அதுக்கப்புறம் மந்திரஹீனம். மந்திரம் இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஹோமம் பண்றேன். ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க யாகம் பண்ண போறோம் அப்படின்னு குப்பையெல்லாம் கொண்டு அக்னியில போட்டுக்கிட்டு ஒரே குப்பை, ஒரே புகை. என்னப்பா திரவியம் இதெல்லாம் போடக்கூடாதுப்பா, குப்பையா இருக்கு, குப்பையெல்லாம் அக்னியில போடக்கூடாதுன்னா, சாமி நீங்க என்ன சாமி, அவங்க பண்ணட்டும்ட்டாங்க. நான் வேடிக்கை பார்த்தா தெரியுது, ஒரே புகையில பார்த்தீங்க அப்படின்னா கண்டதையும் அள்ளி குப்பையில போடுறது விதி இல்லை. மந்திரம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிச்சு விடுறாங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிச்சு விடுறாங்க. எல்லாம் தப்பா சொல்றாங்க. மந்திரம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்வரம் இல்லை. மந்திரத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வரம் இல்லை. அக்ஷரங்கள் பார்த்தீங்கன்னா சரியான உச்சரிப்பு இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மந்திரஹீனம், மந்திரமும் பண்ணாம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதக்ஷிணம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பிரத்யட்சமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லி கூப்பிட்டு வராது, உங்களுக்கு இவ்வளோ சம்பாவனை பண்ணுறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2000-3000 கம்மி பண்ணி கொடுக்குறது. என்ன அநியாயம் இல்லை? பெரிய அநியாயம். கொடுக்காம விட்டுறது, 2 பேருக்கு கொடுக்குறது, 2 பேருக்கு கொடுக்காம விடுறது, இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா தட்சணை கொடுக்காமலும், அதே மாதிரி ஸ்ரத்தா விரகிதம், தேவதை மேலேயோ இந்த கருமத்து மேலேயோ வேதத்து மேலேயோ ஸ்ரத்தை இல்லாமலும் எந்த கர்மமானது எந்த யஜ்யமானது பார்த்தீங்கன்னா செய்யப்படுகின்றதோ தாமசம் பரிசக்ஷதே, அந்த யஜ்யம் பார்த்தீங்கன்னா தாமச யஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு விதிஹீனம். விதிஹீனம்னு அர்த்தம் யதாச்சோதித்த விபரீதம். வேதத்துல சாஸ்திரத்துல என்ன விதி சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு விபரீதமா பண்றது. அக்னியில நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, அக்னியில தான் ஆகுதி கொடுக்கணும். ஆனா ஒரு பிரீஸ்ட் என்ன பண்ணாருன்னா, என் பக்கத்துல இருந்துட்டு என்ன பண்ணாரு, புகையா இருக்கு, அக்னியே இல்லை. அதுல பச்சை மரக்கட்டையை பார்த்தீங்கன்னா சமித்தின் பேர்ல பச்சை மரக்கட்டையை போட்டு அதை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே புகை, அதுல பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுத்துட்டு இருக்காரு. ஏங்க இது பண்ணக்கூடாதுங்க அப்படின்றாங்க. இல்ல பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திர விதிக்கு முரண்பாடா ஆப்போசிட்டா பண்றது. அது மாதிரி பண்ணக்கூடியதும் அசிருஷ்டானம்னு என்ன அர்த்தம்? பிராமணேபியோ ந சிருஷ்டம் ந தானம் அன்னம் யஸ்மின் யஜ்ஞே ச அசிருஷ்டானஹ. எந்த யஜ்ஞத்துல, யஸ்மின் யஜ்ஞே எந்த யஜ்ஞத்துல பிராமணேபியோ பிராமணர்களுக்கு ந சிருஷ்டம், ந சிருஷ்டம்னா ந தானம், அன்னதானம் கொடுக்காம பிராமண போஜனம் பண்ணாம
எந்த யஜ்யமானது செய்யப்படுதோ அந்த யஜ்யமானது அசிருஷ்டானகன்னு பேர். அது மாதிரி யஜ்யமாக தம் அசிருஷ்டானம் அந்த யஜ்யத்தை மந்திரஹீனம். மந்திரஹீனம்னு என்ன அர்த்தம்? ஆவாகனம் பண்றதுல இருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அக்னி பிரதிஷ்டான்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்கன்னா தாந்திரிகமா இல்லை வைதிகமா அங்கிருந்து ஆரம்பிக்கும். அக்னி பிரதிஷ்டால இருந்து விதி வந்துடும். எத்தனை செங்கல் எடுக்கணும், அந்த யஜ்ய குண்டம் எந்த மாதிரி இருக்கணும், அது பார்த்தீங்கன்னா சதுரமா இருக்கணுமா, செவ்வகமா இருக்கணுமா, இல்லை வட்டமா இருக்கணுமா, என்ன ஆக்காரத்தில் இருக்கணும், எத்தனை செங்கல் வைக்கணும், இதெல்லாம் கட்டோபனிஷத்துல பார்த்தீங்கன்னா விதி இருக்கு. இவன் நச்சிகேதஸ் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போற யஜ்யம் எப்படி பண்ணணும்னு கேட்கும் போது அவர் அந்த கணக்கெல்லாம் வரிசையா சொல்லுவார். இதெல்லாம் அப்போ எந்த விதியா இருக்கட்டும், ஒவ்வொரு யஜ்யத்துக்கும் பார்த்தீங்கன்னா விதிகள் இருக்கு. அந்த விதிகள் படி பார்த்தீங்கன்னா பண்ணணும். மந்திரம் இருக்கு, ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. நம்ம ஈஷாவாசிய மந்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா சுக்லயஜுர்வேதம். அதுல முதல்ல ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா சுக்லயஜுர்வேதத்துல இருக்கிற மந்திரமே ஈஷே துவா அப்படின்னு ஆரம்பிக்கும். பிரசித்தமா சதுர்வேத பாராயணத்துல பார்த்தீங்கன்னா முதல் மந்திரம் சொல்லுவோம், ஈஷே துவான் அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கும். அந்த மந்திரம் எதுக்குப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா, டெய்லி பார்த்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் ஒன்று பண்ணணும், பிராமணர்களுக்கான அக்னிஹோத்திரம். அந்த அக்னிஹோத்திரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய் வேணும், ஆஜ்யம்னு சொல்லுவோம். கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆஜ்யத்தை பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கையில் விட முடியாது. அதுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று வச்சுருப்போம், ஒரு கரண்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அந்த கரண்டி பார்த்தீங்கன்னா என்ன மரத்தில் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருபாத்திரம் அப்படின்னு பேர். அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆஜ்யம் வைக்கிறதுக்கான பாத்திரம், அந்த ஆஜ்யம்ன்ற நெய்யை எடுத்து ஆகுதி கொடுக்கறதுக்கான அந்த ஸ்பூன். இதை பார்த்தீங்கன்னா எதில் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா பூவரச மரத்தில், பலாச மரம்னு பேர், பூவரச மரத்தில் பண்ணியிருக்கும். அந்த பூவரச மரத்தில் இருக்கிற அந்த கரண்டியை பார்த்தீங்கன்னா எப்படி கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்களான்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஜமானரே என்ன பண்ணணும், காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போய் பூவரச மரத்தை பார்த்து அதை வெட்டி கொண்டு அந்த ஸ்பூன் மாதிரி அதை தயார் பண்ணி இவங்க பண்ணணும், ஆகுதி பண்ணணும். அந்த பூவரச மரத்தை ஒரு கத்தியை கொண்டு போய் வெட்டலாமா அப்படின்னா வெட்டக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூவரச மரத்தை வெட்டும் போது இந்த மந்திரத்தை இஷேதுவா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிதான் அதை வெட்டணும் அப்படின்றது. துளசி தளத்தை பறிக்கும் போது ஒரு மந்திரம், வில்வதளத்தை பறிக்கும் போது ஒரு மந்திரம். இது மாதிரி நிறைய மந்திர பிரயோகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருமத்து கூடயும் மந்திரம் அட்டாச்மெண்டா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரயோக விதிகள் அப்படின்னு பிராமண பாகத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. இப்ப இது எதுவுமே தெரியாம பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அது என்ன ஆயிடும், மந்திரஹீனம், பவித்திரமாகாது. ஒவ்வொரு மந்திரமும் நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் திரவியத்தையும் பவித்திரம் பண்ணக்கூடியது. அது மாதிரி மந்திரம் இல்லாமல் மந்திரஹீனக, கூடவே ஸ்வரத்தோ வர்ணத்தகச்ச வியுக்தம் மந்திரஹீனம். ஸ்வரம் அப்படின்னா வேத மந்திரங்களுக்கு ஸ்வரம் இருக்கு, உதாத்தம், ஸ்வரித்தம், தீர்க்கஸ்வரித்தம், இது மாதிரி ஸ்வரங்கள் இருக்கு. இந்த ஸ்வரங்களை விட்டுட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா வர்ணத்தக, அந்த வர்ணங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா மகாபிராணன், அல்ப பிராணன் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் எழுத்துக்களை அக்ஷரங்களை எல்லாத்தையும் விட்டுட்டோ எந்த மந்திரம் உச்சரிக்கப்படுதோ அதுக்கு பேர் மந்திரஹீனம்னு பேர். கூடவே அதக்ஷிணம், யார் யாருக்கு என்னென்ன தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கட்டோபனிஷத்து பார்த்தீங்கன்னா யாராவது புக் வச்சிருந்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே எத்தனை பேருக்கு என்னென்ன விதமா தட்சணைகள், பசுக்கள் எவ்வளவு கொடுக்கணும், பொண்ணு எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் வர்ணனைகள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்ப சதுர்வேதம் படிச்சவங்களுக்கு என்ன தட்சணை கொடுக்கணும், திவிவேதம் படிச்சவங்களுக்கு என்ன, திரிவேதம் படிச்சவங்களுக்கு என்ன, கணபாடம் படிச்சவங்களுக்கு என்ன, சமையல்காரரா வந்த பிராமணருக்கு என்ன, அவங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் யாராவது வந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தட்சணை கொடுக்கணும், மேல இருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விதமான தட்சணைகள் கொடுக்கணும்னு பூர்வ மீமாம்சால பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஜெய்மினி முனிவர் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு சாப்டரை ஒதுக்கி இதெல்லாம் பண்ணணும்னு வச்சிருக்காரு. அது மாதிரி தட்சணைகளை கொடுக்காமல் ஏமாத்துற விதமா பண்றாலையோ அதக்ஷிணம், உக்த தட்சிண ரகிதம், சொல்லப்பட்டு வாங்கும் ஃபிக்ஸ் பண்ணும்போது சொல்றது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சம்பாவனை பண்ண போதும் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வைக்கிறது, இல்லைன்னா சொல்லப்பட்டதை கொடுக்காம விடுறது, இது மாதிரி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா அதக்ஷிணம்னு பேரு. கூட ஸ்ரத்தா விரகிதம் யஜ்யம், ஸ்ரத்தை இல்லாமல் எந்த யஜ்யம், தேவதை மேலையும் ஸ்ரத்தை இல்லை, இந்த கர்மத்து மேலையும் ஸ்ரத்தை இல்லை, ஈஸ்வரன் மேலையும் கர்ம பலதாத்தாவா இருக்கிற ஈஸ்வரன் மேலையும் ஸ்ரத்தை இல்லை,
ஏதோ பண்றேன் அப்படின்ற மாதிரி யாரு பண்றாங்களோ அந்த யஜ்ஞம் தாமசம் பரிச்சக்ஷதே. பரிச்சக்ஷத்தைன்னு அர்த்தம், தாமசம் என்று சொல்லப்படுகின்றது அந்த யஜ்ஞம். தமோ நிர்விருத்தம் கதயந்தி, தமோ குணத்தினால் செய்யப்படுகின்ற யஜ்ஞம் என்று சொல்லப்படுகின்றது அப்படின்னு முடிக்கிறார். இதோட இன்னைக்கு இருக்கட்டும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தபஸை பத்தி நாளைக்கு பேசணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இதுல வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது மனுஸ்மிருதியில சொல்றாரு. ஐத்திரேய உபனிஷத்து பாஷ்யத்துல ஆச்சரியர் ஆரம்பத்தை ரொம்ப எலாபரேட்டா பேசுறாரு. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரிணத்திரயம்னு சொல்லுவோம். 3 கடனோட பிறக்கிறான். ஒன்று பார்த்தீங்கன்னா பித்ரு ரிணம் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் தேவ ரிணம் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் ரிஷி ரிணம் அப்படின்னு 3. பிறக்கும் போதே எல்லாத்தோட தலையிலையும் 3 கடன் இருக்கு. ரிணம்னா கடன். அப்போ பார்த்தீங்கன்னா பித்ரு காரியத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடன், அதுலேருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பித்ரு காரியம் பண்ணும்போது ஸ்ரத்தையோட பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு கடன். இந்த பாடி அப்பா அம்மாட்டிருந்து வந்தது. என்னுடைய புத்தி மனசு எல்லாம் அப்பா அம்மாவோட சாமர்த்தியம் எல்லாம் அப்பா அம்மா கொடுத்த விஷயம். நான் அனுபவிக்கிற சொத்து சுகம் எல்லாம் அப்பா அம்மா கொடுத்தது, பரம்பரையில் வந்தது. அப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு கடன் பண்ணணும். அப்படிதான் பித்ரு காரியங்கள்லாம் பண்ணணும். அதே மாதிரி தேவ கடன் பண்ணும்போது இங்கே இருக்க நேச்சுரல் சோர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன். சூரியனும் சந்திரனும் வர்ண பகவானும் இந்த அன்னமும் எல்லாம் வனஸ்பதி எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவதைகள். அப்போ தேவதைகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், திரும்ப ஆஃபர் பண்ணணும். நான் வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது கடன். அவங்களால நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தேவதைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யஜ்ஞங்கள் மூலமாக அவங்கள திருப்திப்படுத்தணும். இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இது பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு இப்போ கிடைச்சிருக்கு, உங்களுக்கு பிடிஎஃப்லாம் அனுப்பியிருக்கேன், நல்லா படிச்சுட்டு இருக்கோம். இந்த பகவத்கீதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுக்கு எத்தனை பேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும், படித்து கொடுக்கணும். இந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. பல பேர் ரிஷிமார்கள் மூலமாக இந்த வித்யா வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் ரிஷி யஜ்யம்னு பேர். படிக்கிறது, படிச்சு கொடுக்கறது. இந்த 3த்தையும் பிரம்ம யஜ்யம். ஆமா ஆமா, பிரம்ம யஜ்யம் அதுக்காக தான். அப்ப இந்த 3 கடனை பார்த்தீங்கன்னா கடன்னு சொல்லியிருக்கு. கடன் கொடுத்துட்டு கடனை ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்க எனக்கு ஏதாவது லாபம் ஏதாவது கிடைக்குதுன்னு பாப்பீங்களா? அப்ப தேவ பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது உங்க கடன். ஒரு யஜ்யம் பண்றீங்கன்னா உங்க கடன். அப்போ பார்த்தீங்கன்னா கடனுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லாம் எதிர்பார்க்க கூடாது, ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப கடனா பண்றது இது எனக்கு கர்த்தவியம், என்னோட கடன் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அது சாத்விகம். ஏதாவது ஆப்ளிகேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரஜோ குணமா ஆயிடுறீங்க அப்படின்னு பேர். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம்.